வணக்கம். நான் இன்றைக்கு நீயா நானான்ற ஒரு நிகழ்வு பார்த்தேன். அந்த நிகழ்வில் பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் அவர்களுக்கு பிடிக்காத என்னென்ன விடயங்கள் என்று சொல்லி ஒரு விவாதம் போய்கொண்டிருந்துச்சு. அதில் ஒரு ஆண் சொன்னார், பெண்கள் சுடிதார் போட்டாலும் துப்பட்டா போடாமல் செல்லுவது ஒரு அழகற்ற செயலாக இருக்குது. ஆண்களுக்கு இந்த பெண்களுடைய மார்பகங்களை பார்க்க கூச்சமா இருக்கு என்று சொன்னார். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏனென்று சொன்னால், சுடிதார் போட்டுத்தான் அந்த பெண் போறா, அதுக்கு மேலையும் மார்பகங்களை இன்னொரு துணியால போட்டு மூடுங்கோ என்ற அளவுக்கு இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு கூட தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆண்மகன் இருக்கிறார் என்று சொல்லிக்க வெக்கமா இருந்தது எனக்கு. ஆனா இப்படியான ஆண்மகன்கள் ஏன் ஆண்களை மேலாடை போட்டு செல்ல சொல்லுவதில்லை என்பது ஒரு கேள்வியா இருக்குது. மார்பகங்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் இருக்குது. பல ஆண்களை பார்த்தால் பெண்களை விட மோசமான உடல்வாகு கொண்டவர்கள் கூட இருக்கிறார். இது நான் ஒரு உடலை பார்த்து கிரிட்டிக் பண்ற ஒரு விடயம் அல்ல. சின்ன வயதிலிருந்தே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மேலாடை போட கற்றுக் கொடுக்க வேண்டும். இது முக்கியமான விடயம். பெண் மேலாடை போடணும், பெண் தன்னை முழுவதுமாக எவ்வளவுக்கு மூடையிலுமோ மூடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலையை ஆண்களுக்கு கற்றுக் கொடுத்தமே. ஆனால் ஆண்கள் தங்களுக்கு சுதந்திரம் என்று நினைத்துவிட்டு மேலாடைகளின்றி நாங்கள் பல இடங்கள்ல அவர்கள் செல்றதா பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன் எங்களுடைய சைவ மதம் கூட மேலாடை இன்றித்தான் கோயிலுக்கு போக சொல்லுது. ஆனால் பல ஆண்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், தங்களுடைய மேல் துண்டை எடுத்து மூடிக்கொள்ளுவார்கள், தங்களுடைய மேல் உடம்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பரதம் ஆடுற கலைஞர்கள், பரத கலைஞர்கள் மேலாடை இன்றித்தான் நடனம் ஆடுகிறார்கள். நான் பல முறை பார்த்திருக்கிறேன். அது ஒரு மெல்லிய ஆணாக இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் பருவனான ஆணாக இருக்கட்டும், அது அல்ல இந்த சப்ஜெக்ட். மேலாடை இன்றி நடனம் ஆடுவது அழகா என்ற ஒரு கேள்வியும் எனக்கு தோன்றுது. நான் நிறைய அரங்கேற்றத்துக்கு பிரான்ஸ் நாட்டுக்கு போயிருக்கிறேன். பல நாடுகள் இருக்க நடன கலைஞர்களுடைய, அதாவது பரதமாற கலைஞர்களுடைய நடனங்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் நடனம் ஆடினா கூட உடல் அசைவுல அவர்கள் மேல் உடல் அசைவு இன்னும் கூட தெரிய அவர்களுடைய நடனத்தை விட அது ஒரு கூச்சமான ஒரு விடயமாக இருக்கு. அது விரசமாக பார்க்கிறன்றதை விட கூச்சமான ஒரு விடயமாக இருக்குது. ஒரு தாயாக நான் அந்த பிள்ளைய மகனாக பார்த்துட்டு போனாலும் பல பேருடைய கண்கள், ஏன் பெண்கள் அவர்களை தவறாக பார்ப்பதை விட ஆண்கள் அவர்களை தவறாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பரதநாட்டிய மாணவரே சொல்லியிருந்தார், தன்னோடு தவறான ஒரு தீண்டல் வேலைகளை ஆண்கள் தன்னிட்ட செய்கிறதாக, தான் பரதம் ஆட போனால் மேடையிலிருந்து இறங்கும் போது ஆண்கள் தன்னை தீண்டுவதாக, அதாவது பேட் டச்னு சொல்லுவோம். இது ஆண்களுக்கு நடக்குது. அப்ப பெண்ணோ ஆணோ மேலாடை என்பது முக்கியம் என்பது என்னுடைய கருத்து. அதிலும் இந்த பரத கலைஞர்கள் கட்டாயம் அவர்கள் தங்களுக்கு ஒரு மேலாடை அணிந்து ஆட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேலாடை அணிய சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்தால் இந்த மேலாடை என்ற ஒரு பிரச்சனையே யாருக்கும் வராது என்பதுதான் என்னுடைய ஒரு விடயம். ஆனால் இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், மேலாடை அணிந்த பெண்ணை இன்னும் துப்பட்டா போடு, இன்னும் நீ மூடிக்கொள்ளு, சேலையை மாறாப்ப போட்டு மூடி பிறகு திரும்பவும் அந்த மாறாப்புக்கு மேல இன்னொரு துணியை போத்து விடு என்ற மாதிரியான ஒரு மனநிலையில இந்த ஆண்களை கொண்டு இருக்கிற இந்த குடும்பத்தவர்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒருவர் பேசினதால எல்லா ஆண்களும் அப்படின்னு நான் சொல்ல வரையில, எல்லா ஆண்களும் பெண்களை தவறாக பார்ப்பவர்கள் என்று நான் சொல்ல வரையில. ஆனால் பெண்களை அப்படி அணிய சொல்லும் ஆண்கள் கட்டாயம் மேலாடை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு விருப்பம். இது அவர்கள் எங்களை தப்பாக சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நான் ஆண்கள்கிட்ட வைக்கிற ஒரு வேண்டுகோள் இல்லை. இது ஆண்களை பாதுகாக்கும் ஒரு வழியாக கூட இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏனென்று சொன்னால், ஆண் குழந்தையாக இருந்தாலும் இந்த பேட் டச் என்றது அவர்களும் அனுபவித்துத்தான் வருகிறார்கள் என்பதை நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதால பரதநாட்டியம் ஆடுற கலைஞர்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய ஆண்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தையிலிருந்தே அவர்களும் மேலாடையை அணிந்து பழகி கொண்டு வருவது நல்லம். நீங்க மேடையில நடனம் ஆடினா கூட மேலாடை அணிந்து நடனம் ஆடுங்கள் என்பது நல்லம். கூத்துக்கட்டி ஆடுறவர்கள், பரதம் ஆடுறவர்கள், காவடி ஆடுறவர்கள், எந்த கலைஞர்களாக இருந்தாலும் நீங்கள் மேலாடை அணிந்து அந்த நடனத்தை ஆடுவதுதான் உங்களுக்கும் மரியாதை, அந்த நடனத்துக்கும் மரியாதை, அந்த நடனத்தை பார்க்க வந்தவர்களுக்கும் மரியாதை என்று நான் நினைக்கிறேன். இந்த கருத்து உங்களுக்கு தவறாகப்படலாம், இல்ல சரியாகப்படலாம். இது உங்களுடைய
விருப்பு வெறுப்பை பொறுத்தது. பொதுவாக இது என்னுடைய கருத்து. இதுக்கு கல்லறி விழப்போதா அல்லது நீங்களும் இதைத்தான் உணர்ந்து கொண்டீர்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.